வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். முதல்ல வந்து 3 இதுலேயும் அவங்க டாப் என்னென்னா, சாப்பாடு முதல்ல அது. அதுக்கப்புறம் வந்து ரூம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். சாப்பாடுக்கு வந்து அவ்வளவும் ஃபுல்லு. அப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து தகுந்தபடி அவங்க சமைச்சு போட்டாங்க. அந்த ஹேட்ஸ் ஆஃப் டு இந்த கேட்டரிங் டிபார்ட்மெண்ட். ரூமில் ஸ்டே வந்து ரொம்ப ஜோராக இருக்கும். என்ன இருந்தாலும் எங்களுக்கு துவைக்கிறதுலேருந்து எந்த இது கவலையத்து இருந்தோம். இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு வந்து மாமிக்கு வந்து பைபாஸ் ஆனதுனால சிம்ஸுக்கு கொஞ்சம் 2-3 தடவை போக வேண்டி வந்தது. அதே மாதிரி ஊண்டு இருக்கிறதுனால அடிக்கடி போய் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்த டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது. அதுக்கெல்லாம் வந்து இவங்களே ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த டாக்டருக்கு எப்போ போகணுமோ அதுக்கெல்லாம் இது பண்ணி கூடவே ஒரு நர்ஸையும் அனுப்பிச்சு எல்லாம் இது பண்ணாங்க. ரொம்ப ஜோராக இது பண்ணாங்க. இதுக்கெல்லாம் நான் வீட்டில் இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஃபோன் பண்ணோம். இவங்கக்கிட்ட சொன்னால் போகிறோம், உடனே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. இப்போது இங்கே வந்தபோது எல்லாம் இதுமாரி தனிமையாக இருக்கோமோன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த ஃபீலிங்கை போக்குறதுக்கு ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இது பண்ணாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை வந்து வாங்க கம்பல் பண்ணி கலந்துக்க சொல்லுவாங்க. நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கேப்பா விளையாடலாம் அப்படிம்பாங்க. சௌகரியமாக இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு தம். ரொம்ப ஜோராக எனக்கு என்னென்னா இங்கே விட்டு போகிறோமேன்னு இருக்குது, அவ்வளோதான். இப்போ அப்படி தான். ஏன்னா சொந்த வீடு இருக்கிறதுனால 2 மந்த்ஸுக்கு நாங்கள் புக் பண்ணி சரின்னு போகிறோம். அதனால் என்ன ஒரு இது தானே, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நல்லா அவங்க வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்துட்டதுக்கு ரொம்ப நன்றி.